அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களிடம் அன்பு காட்டவும் வழிநடத்தவும் ஆலோசனைகளை கூறி உங்களுடைய ஸ்தானத்தில் உங்களை நிலைநிறுத்தவும் தேவனாகிய கர்த்தர் சில நல்ல மனிதர்களை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கைக்கான ஆதாரமாக இருக்க முடியாது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். தேவனே உங்கள் வாழ்க்கைக்கான ஆதாரமாய் இருக்கின்றார். எனவே உங்கள் உறவினரையோ நண்பர்களையோ தலைவர்களையோ எப்பொழுதும் எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஏனெனில் மக்கள் அனைவரும் குறைவான ஆற்றல் உள்ளவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். தேவாதி தேவனின் ஆற்றலோ அளவிட முடியாததாய் இருக்கிறது. அன்பின் ஆண்டவரே, மகத்துவமான ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும்படி நீர் பயன்படுத்திய நல்ல மனிதர்களுக்காக உம்மை துதிக்கிறோம். அவர்களை இன்னும் அதிகமாய் நீர் ஆசீர்வதித்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்களை குறை சொல்லி அவமானப்படுத்திய மக்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய உண்மையான ஆதாரமாக நீர் இருப்பதினால் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிற ஞானத்தை எங்களுக்கு தந்தரலும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.